சங்கீதம் 128:2. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். யாருக்கு அவர் தரப்போகிறார்? வாசியுங்கள் 1 முதல் 6 வரை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆமென். கர்த்தருடைய வழிகளில் நடந்து, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவருடைய வழிகளில் படி நடக்கிறவன் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவிசுவாச பிள்ளைகள் கர்த்தரோடு செய்த பொருத்தனை 2ஐயும், அதாவது உடன்படிக்கை 2ஐயும், அந்த 2 வழியும் காத்து நடக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே உன் கையின் பிரயாசத்தை நீ புசித்து திருப்தியாய் பாக்கியவானாய் இருக்கும்படி நன்மையும் உனக்கு உண்டாகும்படி கர்த்தர் இரக்கம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பயப்படுகிற பயத்தை உடைய பிள்ளைகளுடைய வீட்டில் உண்மையிலே உன் மனைவி உன் வீட்டோரங்கள் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருக்க வேண்டுமானால், நம்முடைய பிள்ளைகள் செழிப்புள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமானால், நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமானால், நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு செவி கொடுக்கிற விதமாய் நமக்கு நன்மையை உண்டாக்குகிற, சமாதானத்தை உண்டாக்குகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமானால், நீ கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்க வேண்டும்.